Hello everyone. Welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற கண்ட்ரோல் A to கண்ட்ரோல் Z இதுல இருக்கிற ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸலை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இதுவே நம்ம வந்து ஒரு டேப்பா போயிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றது நம்மளுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா நம்மளால வந்து ஈஸியாக அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ வந்து கண்ட்ரோல் A to கண்ட்ரோல் Z இதுல இருக்கிற எல்லா ஷார்ட் கட்ஸும் எப்படி யூஸ் பண்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கண்ட்ரோல் ஏ என்னன்னா செலக்ட் ஆல் என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு இப்போ இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதுவரை நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ஒன்று. செகண்ட் ஒன்று எப்படின்னா, இப்போ நான் வேற இடத்துல கிளிக் பண்ணிட்டு இப்போ எம்டி செல்லை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்தனா அந்த என்டையர் ஷீட்டே நம்மளுக்கு செலக்ட் பண்ணும். இப்போ கண்ட்ரோலே கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டையர் ஷீட்டே நம்மளுக்கு செலக்ட் பண்ணும். இது கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் பி நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க டெஸ்ட்டை வந்து போல்டு பண்ணி காட்டும், ஹைலைட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறேன், என்கிட்ட சீரியல் நம்பர், நேம், ஏஜ் இருக்கு. ஸோ இது மூணையும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் பி கொடுக்க போறேன். கண்ட்ரோல் பி கொடுத்தனா நம்மளுக்கு வந்து போல்ட் பண்ணும். சப்போஸ் நம்மளால கண்ட்ரோல் பி கொடுக்க முடியல, நம்மளுக்கு இங்க வந்து ஹோம் டேபிள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு இந்த பீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் போல்ட் ஆகும். கண்ட்ரோல் சி. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் சி. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இதே இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா எனக்கு என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டா நம்மளுக்கு வேற எங்கன்னா சில நம்மளுக்கு கிளிக் பண்ணால் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ணதை வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ண போறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் வி. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதே இடத்துல வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ண போறேன், கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ கண்ட்ரோல் சி வந்து காப்பி பண்ண, கண்ட்ரோல் வி வந்து அதே கண்டென்ட் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல. கண்ட்ரோல் டி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம கீழே ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் டி கொடுத்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரே கைண்ட் ஆஃப் டேட்டா நான் ஃபில் பண்ண போறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டட் நான் போடுற ஒரு செல்லில் சேம் என்ன பண்ணேன், எனக்கு இது அப்படியே அடுத்த ஒரு 5 செல்லுக்கு வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா எந்த ரேஞ்ச் செல் வேணுமோ அதுவரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தா போதும் நம்மளுக்கு அதே டேட்டா மேலே ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட்டாக கீழே வரும். இது கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் இ ஃபிளாஷ் ஃபில்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்கு, அது வந்து ஃபுல் நேமாக இருக்குது. எனக்கு வந்து இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. இதுக்கு காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நேமுக்கும் நடுவில் ஸ்பேஸ் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் செல்ல என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஜான்றதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நேமில். அதேமாரி லாஸ்ட் நேமில் என்ன பண்ணேன், டோன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒரு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் என்ன காமனாக இருக்கோ அதை வச்சு டைப் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில் நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ லாஸ்ட் நேமில் வந்து அந்த எங்கே டைப் பண்ணோம் அங்கே வச்சு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபுல் நேம்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வரும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். கண்ட்ரோல் எஃப் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இப்போ ஒரு எக்ஸலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல டேட்டா இருக்குது, அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா கண்ட்ரோல் எஃப். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணி நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன தேட போறோம்னா, நான் பாப்ன்றதை தேடுறேன். ஓகேங்களா, பாப் தேடிட்டு இங்கே ஃபைண்ட் கொடுத்தோன்னா ஃபைண்ட் ஆல் கொடுத்தோன்னா எந்தெந்த செல்லில் பாப் இருக்கோ நம்மளுக்கு இங்கே கீழே காட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இங்கே பாப்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த செல் காட்டுது க்ரீன் கலரில். இப்போ அகைன் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அடுத்த செல்லில் காட்டும். இப்போ எனக்கு பாப் இல்லை, எனக்கு வேறு எதனா நான் என்ன பண்ணுறேன்னா டோன்றவங்களை தேடுறேன். ஸோ இதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு அதேமாதிரி என்ன பண்ணுன்னா ஃபைண்ட் ஆல் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்தது எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போவோம். இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரேஞ்சை செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணாமல் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு எனக்கு சீரியல் நம்பர் எடுக்கணும்னு சொல்கிறேன், இல்லை ஏஜ் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஏஜ் நான் டைப் பண்ணுறேன். ஏஜை கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டேன்னா எந்தெந்த செல் இருக்குது நம்மளுக்கு இங்கே வந்துடும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா என்கிட்ட இங்கே F3ல இருக்குது, செலக்ட் ஆயிருக்கு. ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த செல்லுக்கு வந்துடும், அது F13 செல்லுக்கு வந்துடும். இது நம்மளுக்கு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் ஜி கோ டு ஆப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லு கூட போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் நேம் வந்து எங்கே இருக்குன்னா K2ல இருக்குது. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெஃபரன்ஸ் வந்து K2ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தனா போதும், நம்மளுக்கு வந்து K2 செல்லுக்கு போய்ட்டு டேரெக்டாக. இப்போ அகைன் என்ன பண்ணுறேன், K2 செல்லுலேருந்து நான் D3 செல்லுக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ண போறேன்னா ரெஃபரன்ஸில் வந்து என்ன கொடுக்குறேன்னா D3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அங்கே போய்டும், நம்மளுக்கு D3 செல்லுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இப்போ எனக்கு பிளாங்க் செல்ஸில் ஹைலைட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிளாங்க்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா போதும், நம்மளுக்கு எங்கெல்லாம் பிளாங்க் செல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஹைலைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சில் எதெல்லாம் பிளாங்க் செல்ஸ் இருக்கோ அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஹைலைட் ஆகிடுச்சு.
கண்ட்ரோல் ஹெச் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரிப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து கண்ட்ரோல் ஹெச். இப்போ என்ன பண்ண போறேன்னா கம்ப்ளீட்டட்ல வந்து நான் ஸ்டேட்டஸ்னு ஒன்று மாத்துறேன். இல்ல பெண்டிங் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ கம்ப்ளீட்டட் இருக்கிறது எல்லாமே எனக்கு மாத்தணும்னு சொல்றேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, சேம் நான் ரேஞ்சுக்கு கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹெச் குடுக்குறேன். இப்போ என்ன எனக்கு ஃபைண்ட் பண்ணா, கம்ப்ளீட்டட் இருந்தா ஓகே டன் நான் போட போறேன். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் நான் குடுத்துட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டட் இருந்தா எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா, டன் அப்படின்னு குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, ரிப்ளேஸ் ஆல்னு இருக்கு. ரிப்ளேஸ் ஆல் குடுத்தேன்னா, எனக்கு எங்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கனோ, அதில கம்ப்ளீட்டட் என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு டன்னுன்னு வரும். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம செலக்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம். இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா, நான் செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாம இருக்கிறத நான் எப்படி ரிப்ளேஸ் பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்றேன்னா, அதே மாரி நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு சீரியல் நம்பர் இருக்கறத நான் ஐடின்னு மாத்த போறேன். ஸோ நான் சீரியல் நம்பர் குடுத்துட்டேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட்ல எங்கலாம் சீரியல் இந்த எக்ஸெல் ஃபைல்ல எங்கலாம் சீரியல் நம்பர் இருக்குதோ, எனக்கு வந்து ஐடின்னு மாத்தணும்னு சொல்லிட்டு, ஸோ ஐடி குடுத்துட்டு நான் ரிப்ளேஸ் ஆல் குடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் செலக்ட்டே பண்ணல. நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க வேற தான் செலக்ட் பண்ணேன். பட் இந்த டைம் பண்றப்ப நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. ஸோ என்டையர் எக்ஸெல் ஷீட்லயே எங்கலாம் சீரியல் நம்பர் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு காமனா டிஃபால்ட்டா என்ன ஆயிடுதுன்னா, ஐடின்றது ரிப்ளேஸ் ஆயிருக்கு வேர்ட். கண்ட்ரோல் ஐ இட்டாலிக். இட்டாலிக்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வேர்ட வந்து நம்ம கிராஸா நம்மளுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப என்கிட்ட இந்த நேம் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பார்க்கறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப கண்ட்ரோல் ஐ குடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும். இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சைடு கிராஸ் ஆன மாரி தெரியும். இப்ப கண்ட்ரோல் ஐ குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப போல்ட் பண்ணி காட்டுறேன் அகைன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிராஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா, அகைன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதே இத வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன் கீழ. இப்ப இத கண்ட்ரோல் ஐ குடுத்தேன்னா பாருங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கண்ட்ரோல் என்ன பண்ணும், நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இட்டாலிக் நம்மளுக்கு ஃபார்மேட் சேஞ்சஸ் பண்ணும். கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் கே நம்மளுக்கு என்னன்னா, ஹைப்பர் லிங்க் இன்சர்ட் பண்ணும். இந்த ஹைப்பர் லிங்க் வச்சு நம்ம வந்து வெப் பிரவுசர் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணலாம். இருக்கிற ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு செல்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே குடுக்குறேன். கண்ட்ரோல் கே குடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த ஒர்க் ஷீட்ல எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதனால என்ன பண்ண போறேன்னா, பிளேஸ் திஸ் ஒர்க் ஷீட் குடுத்துட்டேன். இப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து எங்க போணும்னு சொல்றேன்னா, இங்க குடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த செல் ரெஃபரன்ஸ்லேருந்து எங்க போகணும் நம்ம குடுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா, K2க்கு போணும்னு சொல்றேன். ஓகேவா? அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல K2ன்னு நான் குடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்க போறேன். என்னென்ன வைக்க போறேன்னா, கோ டூ K2 செல். அதுக்கு ஒரு நேம் குடுத்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே குடுத்தேன்னா போதும். இந்த செல்ல இருந்து நான் இப்ப எங்க இருக்கேன்னா, இந்த செல்ல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த செல்ல இருக்கிற நானு, இப்ப டைரக்ட்டா இந்த பட்டன் இங்க போயிட்டு இந்த செல்ல நான் கிளிக் பண்ணா போதும். எனக்கு இந்த லாஸ்ட் நேம் செல்லுக்கு டைரக்ட்டா போயிடும். இப்ப பாருங்க நான் கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா இங்க போயிடும். இதுதான். இத வச்சு நம்ம ஹைப்பர் லிங்க் வச்சு நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸெல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஃபோல்டர்ல இருக்கிறது. ஸோ இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் கே நம்ம யூஸ் பண்ணி, ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணி. கண்ட்ரோல் எல் டேபிள நம்மளுக்கு கிரியேட் பண்றது. கண்ட்ரோல் எல் வந்து நம்ம கண்ட்ரோல் எல் டேபிளாலே கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் நம்மளால வந்து டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இந்த நார்மலா இருக்க இந்த டேட்டாவ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கண்ட்ரோல் டி பிரஸ் பண்றேன். இல்ல கண்ட்ரோல் எல். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் நம்மளுக்கு இதே தான் கேக்குது. கண்ட்ரோல் எல் கொடுத்தாலும் சேம் இதே தான் கேக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலர் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் மாரி வந்திருக்கு. இப்போ இந்த டேபிள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய யூஸ் கேஸஸ் இருக்கு. அது அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா 5க்கு அப்புறம் நான் 4க்கு அப்புறம் நான் 5 டைப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபார்மேட் கிரியேட் ஆயிட்டே வரும். இங்க பார்த்தீங்கன்னா இங்க கீழ இருக்கிறது இதான் டேபிள். டேபிள் இதுவரை எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் 6 டைப் பண்ணா என்ன ஆகும்னா எனக்கு டேபிள் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வரும். கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என் வந்து நம்ம கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட ஒரு ஒர்க் புக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புதுசா ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணனும்னா கண்ட்ரோல் என். இப்போ என்கிட்ட என்னன்னா எக்ஸெல் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ டு இசட்னு இருக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் என் பிரஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புக் 1ன்னு புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் ஆயிருக்கும். புக் 1. இப்போ அகைன் கண்ட்ரோல் என் பிரஸ் பண்ணா எனக்கு புக் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க் புக்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் புக் வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணா ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் என் கூட தான் நம்மளுக்கு புது ஒர்க் புக் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் ஓ. கண்ட்ரோல் ஓ என்னன்னா நம்மளுக்கு யூசேஜ்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா நம்ம ஃபைல்ஸ் நம்ம வச்சிருப்போம். நம்ம லேப்ல நம்ம பிசில நம்ம ஹார்ட் டிரைவ் வச்சிருந்தோம்னா அதை ஓப்பன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் கண்ட்ரோல் ஓ. இப்போ எக்ஸிஸ்டிங்கா நான் இருக்கிறத ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஓ பிரஸ் பண்றேன். ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஃபோல்டர்ல இருக்கோ நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரௌஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா டவுன்லோட் ஃபோல்டர்ல இருக்குது இல்ல டாக்குமெண்ட் ஃபோல்டர்ல ஏதோ ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இதுல போயிட்டு நான் வந்து ஒன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இருக்கிறதுல நம்ம எக்ஸிஸ்டிங்கா நம்ம இருக்கிறத ஓப்பன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது கண்ட்ரோல் ஓ. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இது யூஸ் பண்றது கிடையாது இப்போ. கண்ட்ரோல் பி. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு பின் பண்றதுக்கு ஒரு பேப்பர்ல ஒரு A4 ஷீட்ல நம்மளுக்கு பின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. சப்போஸ் என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த ரேஞ்ச் வரைய பிரிண்ட் பண்ணனும்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தனா நம்மளுக்கு வந்து அந்த A4 ஷீட்ல எப்படி எடுக்கணும்ன்றதை நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்மளுக்கு தேவையான ரேஞ்சை பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே என்டர் ஷீட்டை நம்மளால எடுக்க முடியும். கண்ட்ரோல் கியூ குயிக் அனாலிசிஸ். குயிக் அனாலிசிஸ்னா என்னன்னா நம்ம கிட்ட நம்ம ஈஸியா இந்த சம் பண்ற இந்த ஃபார்முலா ரைட் பண்ணாம அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈஸியாவே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லா. ஏஜை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீக்கிரமா நம்மளால எல்லாமே
ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளால எல்லாமே ஈஸியாக கெட் பண்ண முடியும். இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா டோட்டல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் சம் பண்ண போகிறேன். ஓவரால் எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு பார்க்குறப்போ 80. இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 80. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டக்கு டக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் கியூ. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் ஐடியை. கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், டேபிள்ஸு, அதேமாதிரி நம்ம பிவட் டேபிள் கிரியேட் பண்ணலாம், ஸ்பார்க் லைன் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் ஆர் ஃபில் ரைட்டு. கண்ட்ரோல் ஆர் எதுக்குன்னா, இப்போ கண்ட்ரோல் டி வந்து நம்ம டவுனில் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணோம். இதுவே எனக்கு ரைட் சைடில் ஃபில் பண்ணிட்டு போனோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ கண்ட்ரோல் ஆர். இப்போ அதேமாரி சேம் என்ன பண்ண போறேன்னா நான் கம்ப்ளீட்டட் கொடுக்குறேன். கம்ப்ளீட் கொடுத்துட்டு எனக்கு ரைட் சைடில் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் எந்த ரேஞ்ச் வருமோ அது வரையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோன்னா எனக்கு அதே என்ன இது இருக்கோ ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு காப்பி மாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோல் எஸ் நம்மளுக்கு எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு புக்கை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது சேவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ கண்ட்ரோல் எஸ். இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வரையும் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே எனக்கு சேவ் ஆகணும்னு நினச்சேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேவ் ஆகிடும். புது ஒர்க் புக் ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபைல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் டி நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு. ஸோ சேம் தான். கண்ட்ரோல் எல்லாம் கண்ட்ரோல் டி நம்மளுக்கு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். அண்டர்லைன் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் யூ. இப்போ என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் நேம், ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது மூணுமே நான் என்ன பண்ண போறேன், அண்டர்லைன் பண்ண போறேன். கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு ஷார்ட்கட்டில் அண்டர்லைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு. ஸோ அந்த நேம்க்கு நம்மளுக்கு ஒரு கோடு மாரி அண்டர்லைன் மாரி நம்மளுக்கு வந்திருக்கு. கண்ட்ரோல் வி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி தான். அதேமாரி இந்த கண்டென்ட் இங்கேருந்து எடுத்துட்டு வேற இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் வி தான். கண்ட்ரோல் டபிள்யூ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுற ஒர்க் புக் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுன்னா டேரெக்டாக நம்ம எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். அதை விட நம்மளுக்கு கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தாலும் நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். சேவ் கேட்கும். இந்த கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்மளுக்கு சேவ் கேட்கும். சேவ் பண்ணணுமா வேணாம்ன்றது. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் நம்ம சும்மா தான் கேல்குலேஷன் பண்ணி எனக்கு சேவ் பண்ண வேணான்றதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ் என்னன்னா கட் பண்ணுறது. ஒரு இடத்துல இருக்கிற கண்டென்ட்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துல நம்மளுக்கு வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதனால நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன். இந்த கண்டென்ட் வந்து எனக்கு இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதனால என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா இங்கே என்ன கண்டென்ட் இருந்தது நம்மளுக்கு அது அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். சேம். கண்ட்ரோல் ஒய் அண்ட் கண்ட்ரோல் இசட். இப்போ நான் ஒரு கண்டென்ட் இப்போ நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ கண்டென்ட்டை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன இருந்து நான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் இசட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம இந்த டீன்ற செல் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எம்டியாக இருந்து, ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த செல் வந்து நம்மளுக்கு எம்டி ஆகும். அதேமாதிரி மேலே இருந்த செல் நம்மளுக்கு எம்டியாக இருந்து, ஸோ நம்ம டைப் பண்ணோம் அகைன் நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த செல் எம்டியாக இருந்தது நம்மளுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி இருந்தது, நம்ம ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தோன்னா நம்ம லாஸ்ட் என்ன வச்சிருந்தோமோ அதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். கண்ட்ரோல் ஒய் என்ன பண்ணணும், நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் கண்ட்ரோல் ஒய் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த இடத்துல சீன்றதை எனக்கு ஷோ பண்ணும். இப்போ கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அதேமாதிரி அகைன் கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா லாஸ்ட் நம்ம என்ன டி டைப் பண்ணுமோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் இசட் அண்ட் கண்ட்ரோல் ஒய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்றது. ஏன்னா எக்ஸில் ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரிஞ்சோன்னா நம்ம டே டு டேல நம்மள ஈஸியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா நம்ம இந்த ஒரு டேபை நம்ம போயிட்டு ஒன்றா ஃபைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளால ஈஸியாக எல்லாமே நம்மளால குயிக்காக பண்ணிட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.